பாட்டி ஓரம் ஓரம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவர் என்னைய மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தீர்களும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல் இவருடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா பாதுகாவலை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. தந்தையே, அருட்துணையை நம்பி நாங்கள் இந்த கொடியேற்ற நிகழ்வை நடத்துகிறோம். இந்த நாட்களில் ஒரு பிரசன்ன எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதாக. இந்த நாட்கள் எங்களுக்கு இறை நம்பிக்கை வளர்க்கிற, உறவை வளர்க்கிற, மனமாற்றம் தருகிற நாட்களாக அமைந்ததாக. எங்களுக்கு எதிராக இருக்கிற சோதனைகள், தடைகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றை நீக்கி நலமே நடக்கும்படி உங்களை ஆசிரியம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென். அது வந்து பார்த்துட்டு
பரிசல்ல, மாறாக குடும்பத்தில் நிலவும் பக்தி, ஒழுக்கம், நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மனநிலை ஒரு குழந்தையை இறைப்பணி செய்ய உதவுகிறது. நமது காலத்தில் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா தமது சிறு குடும்பத்திலேயே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்களின் வளர்ப்பு என்றால் அது மிகையாகாது. இத்திருப்பணியில் நமது குடும்பத்தில் இல்லத்தின் வழியே உறவரத்தை சந்திக்க நமது பிள்ளைகளுக்கு தேவையான அருளை பெற்று நம் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக மன்றாடுவோம். இந்த பலியானது இறை மக்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ராபர்ட் கெனடி சரோக்கினா அருள்மணி
ஃபெலிக்ஸ் ராஜ் ஜான்சன், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஸ்டீஃபன் ராஜ், பிரியங்கா இவர்கள் குடும்ப நன்றிகளாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். குடும்பங்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன்களை தர வேண்டும் என்றும், பிரியங்காவிற்கு குழந்தை வரம் நல்ல முறையில் சுகப்பிரசவம் அமைய வேண்டி, கிளமெண்ட் பவுலின் ஷீலா, ஏசுதாஸ், சோஃபி ஃபிளார், டைசன் சாவியோ, லியானா ரேச்சல், ரிச்சர்ட் இவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும். மகிமிதாஸ், சபாய் மேரி இவர்கள் குடும்ப நன்மை வழியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி, திருவாளர் சேவைராஜ் திருமதி ஜோதி இவர்களின் குடும்ப நன்மை வழியாகவும் குழந்தைகள் ஜீவன்ராஜ், ஜீவமேரி இவர்களுக்கு இறைவன் உடல் உள்ள ஆன்ம நன்மைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த பிறந்தநாள் சிறப்பிக்கின்ற ஆண்டனி லியம் இவரின் குடும்ப நன்மை வழியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நெசில் கிரேஸ் குடும்ப நன்மை வழியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சிறப்பாக யோசேப் அன்பித்தை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும், யோசேப் அன்பில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித திரேசாவின் பரிந்துரைகளை கொண்டாடுவோம். வித்யாண்டரன் கோராஜ், ஜெயராணி, கலைச்செல்வன், அமலிகின் சிங், ஆல்வின் ஜோ, அனனியா, எல்சி, ஆண்டனி கெரி இவர்கள் குடும்ப நன்றி வழியாகும். அவருக்கு இந்த குடும்பத்தில் மறைந்த ராட்ரிக்ஸ், ஞானப்பிரகாசம், பாக்கியம், மரி பிரகாசம், மங்களம், அருள்பணி, மரி சுசை, சக்கரியாஸ் இவர்களின் ஆண்மையில காட்சிக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தந்தையின் மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் கரமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நம்முடைய நான்காமலை புனித குழந்தை தெரேசாவுடைய திருவிழாவை கொண்டாட இவர்களது அருள் துணையை வேண்டி வெளியிட்டிருக்கிறோம். திருநாட்கள், விழா நாட்கள் நமக்கு ஆசிரியர் தருகிற நாட்களாக அமைய இந்த திருக்குறளுடைய ஆரம்பிக்கிறோம். திருப்பதியை கொடுத்து ஆசிரியர் தடையாக உள்ள பாவங்களை ஏற்று மன்னிக்க வேண்டும். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் பாவங்களை எல்லாம் நீத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
இறைவாவது ஆட்சியவருக்கும் செல்வதற்கும் பிதாமங்களை செய்தீரே. புனித தெரேசாவின் செல்வழியை நாங்கள் பின்பற்ற செய்து அவரது பரந்துரையான நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாமையாரின் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சிகளையும் எங்கள் ஆண்டவர் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. வாசிக்கப்படும் இறைவார்த்தைகள் 1 முடிய. பல முறையில் பல வகைகளில் முன்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்றார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானில் புதறிவிட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன், என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியிருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே என் காலடிக்கு உன் வார்த்தை ஒளிவிளக்கு. ஆண்டவரே என் காலடிக்கு உம் வார்த்தை ஒளிவிளக்கு. Thank you.
அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. அக்காலத்தில் இயேசு பணிவுரையில் ஒன்றாக மரமளித்த பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பல சார்ந்தனும் உடல் நலம் முதியோரில் பிடித்திருக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்கள் நோக்கி பயணத்திற்கு கைத்தறி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக் கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாத உடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படித்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அனைவருக்கும் புனித குழந்தை தெரேசா விழாவின் வாழ்த்துக்களை நாளிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐந்து மணிக்கு கொடியேற்றம் அப்படின்னு பத்திரிகையில் போட்டிருந்துச்சு. நான் படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் 9 வருஷம் வந்ததுனாலே சுற்றிக்கிட்டு நான் வந்து சேர்ந்தேன். கரெக்டாக மணிக்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் இருக்கிற பங்கு நம்பியிருக்கிற திருவண்ணாமலை பக்கம் தான். இந்த நேரத்தில் எங்கள் ஒரு பகுதியில் வழிபாடெல்லாம் முடிஞ்சிடும். இதுக்கு இருக்கிறார். நம்முடைய ஊரில் ஒரு நேரத்தில் நீங்கள் பகுதியாக வந்து ஒரு திருப்பதியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் பேர் வந்து கொடியேற்றிட்டு போயிட்டாங்க. ஒரு பாதி பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. சரி, திருவிழாவையே நாம் எடுக்கின்றோம். யாராவது சொல்ல முடியுமா? குழந்தை இயேசு குழந்தை இயேசு தெரேசா அப்படிங்கிற திருவிழாவை நாம எடுக்கிறதுக்கு கொடியேற்றிருக்கிறோம். ஏன் திருவிழா? எதற்காக திருவிழா? நன்றியாக நாம் பெற்ற இறை ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லி எடுக்கின்ற ஒரு தருணம் இந்த திருவிழா. மகிழ்ச்சியின் விழா திருவிழாவாகும். அதாவது நாம் ரொட்டீனாக நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். காலையில் எழுந்தால் அந்த வேலை இந்த வேலை அப்படி என்று போய்கொண்டிருக்கிறது. வருடத்திலே இந்த ஒரு 10 நாள் கொடியேற்றி 4 நாட்கள் திருவிழா என்பது ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம். உறவுகள் எல்லாம் வருகிறார்கள். ஒரு மகிழ்ச்சியின் நாட்களாக இது இருப்பது இதுவும் சரியான ஒரு நிலைமை. மனமாற்றத்தின் விழா. இதன் விழாவை கொண்டாடுவதற்குரிய முக்கியமான இன்னொரு நோக்கம், நாம் இன்னும் நம்முடைய தவறுகளிலிருந்து மாறி விடுதலையை போல கடவுளுடைய திறமையாக வாழ்வதற்கு அழைக்கின்ற விழா. நம்மை மாற்றத்திற்கு அழைக்கின்றது, மனமாற்றத்திற்கு அழைக்கிறது. ஒரு அறிவார்ந்த பெரியவர் சொல்ற ஒரு வார்த்தை, திருவிழா கொண்டாடுவது விழாமல் இருப்பதற்காக, விழாமல் இருப்பதற்காக. எதிலிருந்து விழாமல் இருப்பதற்கு? நன்மை தரத்திலிருந்து விழாமல் இருப்பதற்காக, பாவத்திலே விழாமல் இருப்பதற்காக, சண்டை சச்சரவுகளிலே விழாமல் இருப்பதற்காக, பிரச்சனைகளிலே விழாமல் இருப்பதற்காக. ஏன் சொல்றா? எல்லாம் சமயத்தாலும் விழாமல் நாமும் விழா கொண்டாடுகிறோம். விழா கொண்டாடுகிற காலங்களில் நடக்கிற சில தவறுகளும் இருக்கின்றன. நாம் நீ என்ற ஆணவ தந்தைகள் ஆட்டி படைக்கிறது. குடிபோதைகள் நம்மை ஆட்டி படைக்கிறது. தவறான சில பாவங்களின் நாடுகளை ஆட்டி படைக்கிறது. எங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுகிறார்களோ அங்கே அநியாய அக்கிரமம் பாவம் அதிகமாக நடக்கிறது. இல்லைன்னு சொல்லவே முடியாது. எங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுகிறார்களோ அங்கே அநியாய அக்கிரமம் பாவம் செய்கிறார்கள். நான் வந்து பக்கத்தில் பங்குல பணி செய்த காலத்தில் இதை கண்டாலும் பார்த்து விருதுகளை நான் கொண்டேன். திருவிழா காலங்களில் அது டென்ஷனாக இருக்கும்.
நம்பிக்கையின் அடிப்படையிலே புனித தெரேசாவுடைய நாட்டின் சிந்திக்க தலைப்பாக போடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களை அனுப்புகிற பொழுது அவர்கள் எப்படியாக போக வேண்டும், என்னதாக செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சென்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அங்கே ஆடம்பரம் இல்லை, விளம்பரம் இல்லை, ஏழ்மை தான் அங்கே முதன்மைப்படுத்துகிறார் பேசுகிறார்கள். எதுவுமே வங்கி போகிற இடத்துல ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லையென்றால் ஊசியை விட தட்டிட்டு நீங்க போகப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த மதுராமத்தில் குழந்தை தேசாவுக்கான விழா கொண்டாடுறோம்னா இந்த குழந்தை தேசாவுடைய எளிமை, சிறு சிறு விஷயங்களில் கூட ஒரு நேர்மை, சிறப்புத்தன்மை கொண்ட ஒரு வாழ்வை நம்மை தூண்ட வேண்டும். நம்மை செயல்பாடுக்கு துரிதப்படுத்த வேண்டும். ஒன்றுமே இந்த மாற்றத்திற்கு நம்மை தூண்டாத விழாமாக இருக்கிறது என்றால் இது வெறுமனே ஆடம்பரம் தான். ஒருவேளை ஆடம்பரமாக மட்டும் நாம் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்வார்கள், உங்கள் விழாக்களை நான் அருவருக்கிறேன். உங்கள் அமாவாசை பௌர்ணமி விழாக்களை நாங்கள் அருவருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வார். ஏனென்றால் அதை மாற்றம் இருக்க வேண்டும், கடவுளுக்கு ஏற்படை செய்ய இருக்க வேண்டும். குழந்தை பேச திருவிழா 24 வருஷம் தான், 8 ஆண்டுகள் கடந்த வாழ்க்கை. அந்த குறைந்தபட்சமான அந்த வாழ்க்கை கடவுள் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டவராக ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களிலும் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக, கடவுளுடைய காரியங்களை அவர் ஏற்று செய்தவராக, சுபத்துக்குள்ளாக அவர் வாழ்ந்தவராக இருந்தாலும் மறை மோதல் நாடுகளில் பாதுகாப்பு என்று திருச்சபை எந்த போயிட்டு மேடம் போய் பேசினாங்கன்னா நீங்க தான் ஒரு ஜபக்கூட்டம் நடந்துகிறார் என்றால் ஆயிரக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கில் அதற்கு செலவு செய்யப்படுகிறது. The best sound system இருக்கணும், the best stage இருக்கணும், மேடை இருக்கணும், போஸ்டர்கள் இருக்க வேண்டும், ஆட்கள் தேவைப்படுகிறார். உடனே நம்ம செய்யல, ஒரு விளம்பரம் இல்லை, ஒரு ஆடம்பரம் இல்லை. ஆனால் அவருடைய ஏழ்மை எளிமை தன்மை உலகிலே ஆட்சி படைத்தது, உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியது, மிகை ஏற்படுத்தி சொல்லுகிறது. நம்மிடத்தை மதுராம்பட்டியில் மதுராம்பட்டியிலும் குழந்தை தேசாவுடைய எளிய வழி, சிறிய வழி நம்மை தூண்ட வேண்டும். அதுக்கு நான் ஆண்டவர் இயேசுவில் இருக்கிற நம்பிக்கை தான் நம்மை தூண்டியது, வாழ வைத்தது, செயல்பட வைத்தது, புனிதமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குழந்தை தெரேசாவுடைய அந்த சிறு வழி நம்மை தூண்ட வேண்டும். பெரியவங்க நம்ம சொல்லுவாங்க, செய்வதை திருந்த செய். என்ன காரியம் செய்தாலும் அதை ஒரு நேர்த்தி, அதில் ஒரு நிறைவு, ஒரு முழுமை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பேசும்போது சொல்லுவோம், உடம்பெல்லாம் வீட்டுக்கு வச்சு எல்லாம் நியாயம் செய்யறாங்க, எல்லாம் தப்பு பண்றாங்க. ஆமா, அன்புக்குரியவர்களே, குழந்தை தெரேசாவை போல நீங்களும் நானும் நினைத்தால் இந்த உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கடவுளின் கருவியாக
செயல்பட முடியும். நீ உலகத்துல மாற்றம் வளர்ச்சி வந்திருக்குன்னா எல்லாம் கூடிய செஞ்சதில்லை. தனிப்பட்ட மனிதர்கள் அநேகர் இதற்காக கையெழுத்து கொண்டே இருக்கிறார்கள். தனிப்பட்ட மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஆர்வம், உழைப்பு இன்னைக்கு உலகை உயர்த்தி கொண்டே வளர்ந்து அதற்கு ஆண்டு சொன்ன 2 உதாரணங்கள் தண்ணீரை வளர வேண்டும், வாழ்வதை இருக்க வேண்டும். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். 2 இந்த 2 தன்மைகளும் தங்களை அழைத்து பிறருக்கு வாழ்வை ருசியை தருகிறவர்கள். சின்ன ஒரு விளக்குதான் பார்த்திருக்கிறேன். ஆனால் பெரிய இருளையே அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த உலகம். மாபெரும் சொல்லுதல் உண்மைதான். ஆனால் நீங்களும் நான் நினைச்சா நாம் கடவுளை ஒளியாக இருப்போம் என்றால், நம்மை அர்ப்பணிப்போடு வாழ்வோம் என்றால், இந்த உலகத்திலே அநேகருக்கு நாம் ஒளியாக வழிகாட்டியாக விளங்க முடியும். இயேசு அந்த வார்த்தை நம்மை மறுத்து நாள்தோறும் நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு பின்பற்றுகிறது நடக்கும். ஒவ்வொரு கொஞ்சம் தான் நம்முடைய உணவு பொருட்களை போடுறோம். ஆனால் முழு உணவு சுவையை கொடுக்கிறது. நாம் செய்கிற காரியங்கள் சிறியவையாக இருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில், திருவையில மாற்றங்கள் நிச்சயமாக முடியும். அதுதான் நாம் இந்த குழந்தை தேசாவுடைய சிறுவழி என்பதை பார்க்கிறேன். அதுதான் அவர் கடவுள் மீது இருந்த நம்பிக்கையாக பார்க்கிறீர்களே. கீழ்குறைப்பான நம்பிக்கை அறிக்கை சொல்வதற்கு பெருசு. நம்பிக்கை அறிக்கை வாழ்வாக வேண்டும். நமது வாழ்வாக கடவுளை கண்ணம் மூடிவிட நம்பிக்கிறது. அதுதான் அப்ரஹாம் செய்தார், அதுதான் செய்தார். எனவே கடவுள் நம்பியவர்களை அவர் கைவிடுவதில்லை, வழிகாட்டுகிறார், உயர்ந்து கொண்டே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய குழந்தை தேசாவுடைய மாதலாவுடைய கருத்துரை முன்மாதிரியை விளங்குகிற முதலாவது மக்களே, இந்த விழா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நமக்கு ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நாட்களாக, மகிழ்ச்சியை தருகிறதாக, உறவை தருகிறதாக, நமது விடுதலை போல நம்மை சிறிய பிள்ளைகளை நம்மை தூண்டி செயல்படுகிற நாட்களாக இருக்கிற கிடைக்கட்டும். இறையாசிரியர்கள் தொடர்ந்து திருப்பதியை ஏற்றிருக்கிறோம்.
ஆண்டுகளை இந்த நாட்களில் உங்களுக்கு சிறப்பான தரிசனம் இந்த பங்கிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆசை நிறைந்ததாக அமைய வேண்டும் என்று வெள்ளத்து வேண்டும் என்றும் ஆண்டுவரை கொண்டாடுகிறோம். எங்கள் ஆண்டு கிறிஸ்து வழியாகவே நிறைவேற்றுகிறோம். சகோதரர்கள் சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய இந்த பலி நல்ல தந்தைக்கு ஏற்றதாக கொண்டாடுங்கள். ஆண்டவரே
உடைய கீழ்மையாகவே தூய்மை அனைத்து முற்றிலுமாகவே முடியாமல் தூய்மைப்படுத்தும் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களை மாறுவதாக அவர் பாடுபட அவனிடம் கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து வந்து சிறைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுப்பப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய கிழமையும் அடுத்து மீண்டும் அவர்களை கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்ற பலர்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறக்கையும் உயிர்மையும் பொழுது வாழ்தலும் பத்தையும் கிடைக்கும் எண்ணத்தையும் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியனுடைய தகுந்தவர்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே அவர்கள் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் கொள்ளுங்களை தூய ஆவியாக கொண்டு செலுத்த வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவியிருக்கும் உமது துறவை நினைக்கின்றனர். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ரோஸ், எல்லா திருநங்கையர் ஆகியோரோடும் உமது துறவை நன்கு நிறைவு பெறச் செய்தது. அன்பானவரே, இதோ இந்த நேரத்திலே பங்கின் ஆண்டு விழாவை சிறப்பிக்கின்ற முதல் நாளாக இன்று இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் சிறப்பாக இந்த பெருவிழா நல்ல முறையில் அமைய உதவியாக இருக்கின்ற ஒவ்வொரு நல்குணங்களையும் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் நீங்களாமே என் பங்குயிரை மக்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களை, குழந்தைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் நல்ல எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்றும் சிறப்பாக என் பங்கில் இருக்கின்ற முதியவர்கள் நோயாளர்களுக்கு நோயின் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்கின்ற ஆட்சியை தந்தரிடம் முயற்சி கொண்டாடுகின்றோம். மேலும் உயிர்கள் எதிர்நோக்களும் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் நினைவுடன் நினைவு கூர்ந்து திருமுக மொழிகள் சொல்லுவோம். எங்கள் ஆண்டவர் மீண்டும் இறக்கமாயும் கடவுளின் நன்றி தாயான இந்த மரியா அவருடைய கணவரான திருமணம் செய்து புனித திருத்தூதர் உலகில் உமக்கு உகந்தவராக ஆகிய புனிதர் அனைவரும் தாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வச்சு திருமண பேசி கிறிஸ்து வழியாக உண்மை முகந்தேர்ந்த பரம்பரை உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக எல்லா
இதோ இறைவனின் சமரை இந்த உலகின் நாமங்களை இவரை திருவிருந்து அழைக்கப்பட்டவர் தேர்வு சொல்ல சுமந்து கொள்வாய்
ஆட்சியை ஆட்சிமையின் எவ்வகையிலும் ஏற்றம் இராதெனினும் அது நம் நம்பிக்கை வாழ்வை கட்டியெழுப்புகிறது. நமது கடந்த காலங்களில் நாம் இறைவனிலிருந்து நமது பாதுகாவல் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும் நமது எதிர்காலத்தை நம்பிக்கையாக பெறப்படுகிறது. எனவே நமது நன்றி உணர்வை வெளிப்படுத்தி கொண்டாடுவோமாக. ஆவியின் வழியில் நீங்கள் என்றால் புதுப்பித்து இறைவார்த்தையால் மருந்தடையாளர்களாலும் ஆன்மீக ஊட்டங்களுக்கு வளர செய்வதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உலகி மாற்றங்கள், உலகி ஏமாற்றங்கள் இவற்றின் நடுவில் உமது நிலையான அன்பின் பராமரிப்பு எங்களுக்கு ஆற்றலாகவும் அரணாகவும் அடைக்கல கோட்டையாகவும் இருந்து காத்து வருவதற்காக மீண்டும் கூறி எங்களை வழிநடத்தி ஏழாவற்றை கொடுத்து எங்களின் வாழ்வை இறைவாக்கிக் கொண்டிருக்கும் உமது வியப்புக்குரிய அருளுக்காக இந்நவநாட்களில் நாங்கள் முன் ஏறெடுத்த விண்ணப்பங்களை உமது திருவுள்ளப்படி நிறைவேற்றிக் கொடுத்தமைக்காக வாழ்வில் இடர்பாடுகளிலிருந்தும் எதிர்பாராமல் ஆபத்துகளிலிருந்தும் நோயின் பிடியிலிருந்தும் பொருளாதார தட்டுப்பாடுகளிலிருந்தும் அமைதியற்ற உலக நிலைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து காப்பாற்றுவதற்காக நமது தனிப்பட்ட நன்றிகளை செலுத்துவோம். வளர்ந்தாப்படியிருந்து வல்லமைக்க கொண்டாடி சொல்வோம். குழந்தை இயேசுவின் புனித கிறிஸ்துவே, சிறுமலரே, மன்றாட்டத்தின் காணிக்கவே, மனிதத்தை வளர்க்கவும், நம்பிக்கை இழந்தோருக்கு ஊக்கமளிக்கவும், இறைவன் உம்மை உடனடியாக தேர்ந்தெடுத்தாரே. இந்நவநாட்களின் பணியில் கலந்து கொண்டு மன்றாடும் எங்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்தருளும். எங்களை வாட்டி வரைக்கும் துன்பத் துயரங்கள், வறுமை வேதனைகள், கடன் தொல்லைகள், உறவு சிக்கல்களை நீக்கியருளும். சிறு பிள்ளைகளுக்கு உம்மை போல் இறையன்பையும் இறையச்சத்தையும் ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் இளைஞர் இளமைகளுக்கு பகுத்தறிவையும் நல்ல எதிர்காலத்தையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வையும் குழந்தை வளர்ப்போருக்கு விரைவில் குழந்தை செல்வதையும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் பெரியோர்களுக்கு நோயற்ற வாழ்வையும் முதியோருக்கு புதுமை நிகழ்வுகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் தந்தருளும். நாங்கள் அனைவரும் அறிவிலும் ஆற்றலிலும் ஆன்மீகத்திலும் ஆளுமையிலும் வளர உதவியருளும். எங்களின் சமூக பொருளாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொடுத்தருளும். வன்முறை செயல்கள், நோய் நொடிகள், விபத்துகள், ஆபத்துகள் போன்றவற்றிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். எங்களிடம் சர்வ உதவி கேட்டுக்கொண்டோர் அனைவருக்கும் உதவியை தந்தருளும். அன்றாட நாங்கள் சந்திக்கும் சவால்கள், சங்கடங்கள், வெற்றி தோல்விகள், ஏற்ற இறக்கங்கள், நன்மை தீமைகள் அனைத்தையும் முறையாக அறிந்து சரியாக புரிந்து நேர்மையாக செயல்படவும் என் சமூகத்தின் பொறுப்பாளர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் இறையாட்சியை நியாயத்தில் கொண்டு வரும் இறைவாக்கியர்களாகவும் வாழ வரத்தாகவும் ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை அவன் தூய ஆவியார் உங்களது ஆசையை அடைப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பிள்ளை நிறைவேற்று. அனைவரும் சிறிய அமர்வோம். வாழ்க
புனித மரியாயே திருக்குடும்பத்திற்கு தலைவராகி இருந்த சுற்றியப்பரே எங்கள் பங்கின் பாதுகாவலையான குழந்தை இயேசுவின் புனித தேசமானே நித்திய துணிக்குரிய பரிசுத்த பங்குதிகளின் நற்கருணைக்கு தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ்